ஹாய். ஸோ இன்னைக்கு நான் பேசிக்கா ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். மசில் ஸ்பாசம்க்கும் மசில் கிராம்புக்கும் என்னன்றது. இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து மசில் ஸ்பாசமும் மசில் கிராம்பும் சேம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மசில் ஸ்பாசம்னு என்னன்னா ஒரு மசில் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் மசில் வந்து சடனா இன்வாலண்டரி கண்ட்ராக்ஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. இன்வாலண்டரி கண்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா பிரெயின்ல இருந்து எந்த சிக்னலும் அதுக்கு பாஸ் ஆகாம அதுவா வந்து ஒரு கண்ட்ராக்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் இல்லாம தானாவே மசிலாவே கண்ட்ராக்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பெயின்லெஸ்ஸா இருக்கும், ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். இது வந்து யூஸ்வலா வந்துச்சுன்னா கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இருந்து ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் கூட இது வந்து லாஸ்ட் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் கண்ணு வந்து ட்விட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் துடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வருது பாத்தீங்கன்னா, அந்த மசில் ட்விட்சிங்க தான் நம்ம மசில் ஸ்பாசம்னு சொல்லுவோம். எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மசிலுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், ஓவர்லோட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மசில் ஸ்பாசம் இருக்கும். ஒரு சிலருக்கு டீஹைட்ரேஷன் ஆனா கூட இந்த மசில் ஸ்பாசம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதனால இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மசிலுக்கு சப்ளை பண்ற நர்வ்ல ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அந்த மசில் வந்து ஒரு ஸ்பாசம் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இது யூஸ்வலா எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் மசில்ஸ். நம்ம நெக் மசில்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து ஸ்ட்ரெயின் ஆகுற மசில். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு டான்ஸ் ஆடும் போது சம்டைம்ஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்லயே நமக்கு வந்து மசில் ஸ்பாசம் கிரியேட் ஆகாங்க. இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசில் கிராம்ப்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ மசில் கிராம்ப்ல என்ன ஆக போகுது பேசிக்கா அப்படின்னா, மசில் கிராம்பும் வந்து மசில் ஸ்பாசம் தான். ஆனா இந்த மசில் ஸ்பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒரு இன்டென்ஸ் பெயின் கொடுக்கும். ஆனா ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் இது வரும். ஓகேவா? இதுவும் ரெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஆக்டிவிட்டி பண்ணும் போதும் இது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மசில் கிராம்ப் வந்து மோஸ்டா எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும் போது இது வரும். அதாவது கால்சியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் இது மூணுமே வந்து ரைட்டான குவான்டிட்டியில இல்லாத போது மசில் வந்து ஈஸியா கிராம்ப் ஸ்டேட்டுக்கு. ஸோ எல்டர்லி பாப்புலேஷனுக்கு இது ஏன் மோஸ்டா வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கு, அந்த மசில்ல வந்து ப்ராப்பரா பிளட் ஃப்ளோ இல்லைன்னா இந்த மாதிரி மசில் கிராம்ப் வரும். கிராம்புக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நம்ம எல்லாரும் படுத்து தூங்கும் போது நைட் டைம் நம்மளுக்கு வந்து காஃப்ல வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருமா, நரம்பு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருமா, அதுதான் வந்து மசில் கிராம்ப். மசில் கிராம்புக்கு காமனான சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தைஸ், நம்மளோட காஃப், அப்புறம் நம்மளோட ஃபுட் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு இது வந்து இழுக்கும். பேசிக்கா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே மசில் ஸ்பாசம் தான். ஆனா எந்த மசில் ஸ்பாசம் ரொம்ப இன்டென்ஸ் பெயினோட ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கோ அது வந்து நம்ம மசில் கிராம்ப்னு சொல்லுவோம். அதுவே பெயின்லெஸ்ஸா ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மசில் ஸ்பாசம் இல்ல மசில் கிராம்ப் உங்களுக்கும் வருதுன்னா நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம்னா ஹாட் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ரீஜன்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டீங்கன்னா அந்த கிராம்ப் வந்து அப்படியே குறைஞ்சிரும், அந்த ஸ்பாசம் அப்படியே போகும். ஓகேவா? ஒரு 2 to 3 டேஸ் இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்பயும் உங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா ஒரு பிசியோவோ இல்லைன்னா ஒரு ஆர்த்தோபெடிஷனோ நீங்க போய் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன இருந்தோ அது பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். பாய்.